Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேம்டு ஃப்ராக்சர் பார்க்க போகிறோம். நேம்டு ஃப்ராக்சருக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா எப்போனிமஸ் ஃப்ராக்சர். ஓகேவா? இது என்ன அப்படின்னா இப்போ நிறைய ஃப்ராக்சர் நம்ம கிளாசிஃபிகேஷன் படிச்சிருந்தோம் போன வீடியோவில். அண்ட் எப்போனிமஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சில ஃப்ராக்சருக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலாக நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் ஃப்ராக்சர்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுதான் எப்போனிமஸ் ஃப்ராக்சர். இப்போது ஒரு சில நேமுக்கு ஒரு சில மீனிங் இருக்கும். அந்த மீனிங் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேம்டு ஃப்ராக்சர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த மாதிரி ஒரு நிமோனிக்கோட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நேம்டு ஃப்ராக்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ராக்சர்லேயே ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ தட் நிறைய ஃப்ராக்சர் இந்த நேம்டு ஃப்ராக்சர் இருக்கு. இந்த நேம்டு ஃப்ராக்சர் எல்லாமே டீட்டெயிலாக 1 by 1 நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம்டு ஃப்ராக்சர் என்ன அப்படின்னா ஏவியேட்டார் ஃப்ராக்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ராக்சர் ஏவியேட்டார் ஃப்ராக்சர். ஏவியேட்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பைலட். ஓகேவா? இந்த வேர்ல்டு வார் 1 அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் நடக்கும்போது அங்கே நமக்கு பைலட்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ தட் பைலட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு பைலட்ஸ்க்கு இந்த வேர்ல்டு வார் 1 டைமில் வந்த ஒரு ஃப்ராக்சர் தான் இந்த ஏவியேட்டர் ஃப்ராக்சர். ஏவியேட்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் பைலட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஹைப்பர் டார்சிஃப்ளெக்ஷன். ஓகேவா? நம்ம நார்மலாக இருக்கிற ஃபுட்டு நமக்கு இந்த மாதிரி இருக்குமா? ஸோ தட் இதை விட இன்னும் அதிகமாக நம்ம டார்சிஃப்ளெக்ஸ் பண்ணுறனால வர்ற ஒரு ஃப்ராக்சர் தான் இந்த ஏவியேட்டர் ஃப்ராக்சர். அதாவது இந்த பைலட்ஸ் பிரேக் போடுறதுக்காக இந்த ஹைப்பரா டார்சிஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க ஃபுட்டை. ஸோ தட் அந்த மாதிரி வர்றப்போ நமக்கு நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் தான் ஏவியேட்டர் ஃப்ராக்சர். இந்த மாதிரி ஃபுட்டை ஹைப்பர் டார்சிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது வர ஒரு ஃப்ராக்சர் ஏவியேட்டர் ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சர் என்ன அப்படின்னா இந்த ஏவியேட்டர் ஃப்ராக்சர் எங்கே நடக்கு அப்படின்னா நெக் ஆஃப் டாலஸ் நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். ஓகேவா? இது நமக்கு லோவர் எண்ட் ஆஃப் டிபியா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வி ஹவன் கேல்கேனியர், இங்கே கேல்கேனியர் இருக்கு. அண்ட் வி ஹவன் டேலஸ் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ டேலஸோட நெக்கில் வர ஒரு ஃப்ராக்சர் தான் ஏவியேட்டர் ஃப்ராக்சர். யாருக்கு காமனாக வருது? பைலட்ஸ்க்கு வருது. ஹைப்பர் டார்சிஃப்ளெக்ஷனால வர ஒரு ஃப்ராக்சர் தான் இந்த ஏவியேட்டர் ஃப்ராக்சர். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ராக்சர் பார்டன் ஃப்ராக்சர். இந்த பார்டன் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது நமக்கு ரேடியஸில் வர ஒரு ஃப்ராக்சர், டிஸ்டல் ரேடியஸில். இந்த டிஸ்டல் ரேடியஸில் இன்ட்ரா ஆர்டிகுலராக வர ஒரு ஃப்ராக்சர் தான் இந்த பார்டன் ஃப்ராக்சர். ஓகேவா? ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், அதாவது ரேடியஸோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இன்ட்ரா ஆர்டிகுலராக வர ஒரு ஃப்ராக்சர் தான் இந்த பார்டன் ஃப்ராக்சர். ஓகேவா? இந்த பார்டன் அப்படிங்கிற நேம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா ஜான் ரியோ பார்டன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராக்சர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ தட் இவருக்கு இந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்டன் ஃப்ராக்சர் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென்னட் ஃப்ராக்சர். பென்னட் ஃப்ராக்சர் பார்டன் ஃப்ராக்சரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா பார்டன் அப்படிங்கிறது பிஏ வருது. ஓகேவா? பிஏ அப்படின்னு நினச்சிக்கோங்க. பிஏ அப்படிங்கிறப்போ ஏ ஃபர்ஸ்டே வருது. ஸோ தட் நமக்கு ரேடியஸ்லேயே வருது. ரேடியஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன போன் இருக்கும்? நமக்கு கார்பல் போன்ஸ், மெட்டாகார்பல் போன்ஸ், இந்த மாதிரி ரேடியஸ்க்கு அப்புறம் தான் அந்த போன்லாம் இருக்கு. ஓகேவா? இங்கே என்ன இருக்கு? பிஇ இருக்கு. பிஇ அப்படின்னா டிஸ்டல்னு அர்த்தம். ஓகேவா? ஏ தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ தட் ரேடியஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்சர், அதாவது பார்டன் ஃப்ராக்சர் வருது. இது பிஇ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு பென்னட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ஃப்ராக்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல்ல வர்ற ஒரு ஃப்ராக்சர் தான் இந்த பென்னட் ஃப்ராக்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுவுமே இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் தான். ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இது இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் ஃப்ராக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் தான் இந்த பென்னட் ஃப்ராக்சர். இப்போ பார்டன் அப்படிங்கிறது பிஏ அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வர ஃப்ராக்சர். இது ரேடியஸில் வர ஃப்ராக்சர். இதே பிஇ அப்படிங்கிறது பென்னட் ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சர் எங்கே அப்படின்னா இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் ஃப்ராக்சர். ஓகேவா?
இன்ட்ராஆர்டிகுலர் ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் ஃப்ராக்சர் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வருது. இது வந்து இன்ட்ராஆர்டிகுலர் ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் ஃப்ராக்சர் வந்துட்டு இது வந்து எங்கே இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா பேஸில் வந்து இன்வால்வ் வந்து ஆயிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு நமக்கு பெனட் ஃப்ராக்சர். அண்ட் இது வந்து ஏன் வந்து இந்த நேம் அப்படின்னா பெனட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு, எட்வர்ட் ஹாலண்ட் பெனட். ஓகேவா, ஸோ தட் வந்து பெனட் ஃப்ராக்சர். அண்ட் ஃபோர்த் ஃப்ராக்சர் வந்து என்ன அப்படின்னா பாக்ஸர்ஸ் ஃப்ராக்சர். இந்த பாக்ஸர் ஃப்ராக்சர் நேம்லேயே இருக்குது, பாக்ஸிங் பண்ணுறவங்க வர்றவங்களுக்கு வர ஃப்ராக்சர். ஓகேவா, இந்த பாக்ஸர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது பாக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன கை தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கையில் வர ஒரு ஃப்ராக்சர். இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டல் ஃபிஃப்த் மெட்டாகார்பல், ஓகே, ஃபிஃப்த் மெட்டாகார்பல் போனோட நெக்கில் வர ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து இந்த பாக்ஸர் ஃப்ராக்சர். ஓகேவா, இது வந்து நம்ம பஞ்ச் பண்ணும்போது நம்ம மெட்டாகார்பல் போன் தான் வந்து அடிக்குது. அதில் வந்து ஃபிஃப்த் மெட்டாகார்பல், மோஸ்ட்லி ஃபிஃப்த்து, ஃபோர்த்து எப்பயாவது வந்து வரலாம். ஸோ அது ஃபிஃப்த் மெட்டாகார்பல் ஹெட் அண்ட் நெக்கில் வர ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து இந்த பாக்ஸர் ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் உள்ளது வந்து பம்பர்ஸ் ஃப்ராக்சர். இந்த பம்பர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு லேட்ரல் டிபியாவில் வந்துட்டு லேட்ரல் டிபியல் காண்டேல வர ஒரு ஃப்ராக்சர் தான் வந்துட்டு நமக்கு வந்து பம்பர் ஃப்ராக்சர். இது வந்து ஒரு கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர். என்ன அப்படின்னா நமக்கு மோட்டார் வெஹிக்கிளோட பம்பர், அந்த ஹெட்லைட் பம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு வந்து போனில் அடிக்கும் போது, போனில் ஹிட் ஆகும்போது கம்ப்ரெஸ் ஆகி வர ஒரு ஃப்ராக்சர் வந்து இந்த பம்பர்ஸ் ஃப்ராக்சர். இந்த பம்பர் ஃப்ராக்சர் வந்து லேட்ரல் டிபியல் பிளேட்டில் வந்துட்டு வருது. ஓகேவா, ஆட்டோமொபைல் பம்பர் ஹிட் ஆகிறதுனால வர ஒரு ஃப்ராக்சர் வந்து பம்பர் ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் ஃப்ராக்சர். சான்ஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வெர்டிபிரல் பாடியில் வர ஒரு ஃப்ராக்சர் வந்து சான்ஸ் ஃப்ராக்சர். இந்த மாதிரி வெர்டிபிரல் பாடியில் வந்து இந்த மாதிரி நமக்கு பின்னாடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வந்து ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து சான்ஸ் ஃப்ராக்சர். ஏன் வந்து இதுக்கு சான்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஜார்ஜ் குவாண்டைன் சான்ஸ். ஓகேவா, ஸோ தட் இவர் நேம்லேயே சான்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ தட் அதனால இவருக்கு இந்த பேர், இது வந்து சான்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஷவுஃபர் ஃப்ராக்சர். ஓகேவா, ஷவுஃபர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷவுஃபர் அப்படிங்கிறது ஒரு காரோட டிரைவர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷவுஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ஷவுஃபர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த முதல்ல ரொம்ப பழைய காலத்தில் வந்து ஷவுஃபர் அப்படிங்கிறவர் ஒரு கார் டிரைவர். ஓகேவா, இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு வந்து இந்த காரில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இங்கே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் வந்து இவர் வந்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இதை சுற்றுவார். இதை சுற்றுறதுனால தான் நமக்கு இன்ஜின் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆகி இந்த காருமே ஸ்டார்ட் வந்து ஆகும். ஓகேவா, இப்படி சுற்றும் போது என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து பேக் ஃபயர் ஆகி அவங்களோட ஹேண்டில் உள்ள ரிஸ்டில் வந்து இன்ஜுரி வந்து ஆயிரும். இந்த மாதிரி நடக்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு ரேடியஸோட ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வந்து நமக்கு ஃப்ராக்சர் வந்து ஆகுது. இதுதான் வந்து ஷவுஃபர் ஃப்ராக்சர். ஷவுஃபர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது டிரைவரில் வர ஃப்ராக்சர். அவங்க வந்து ஹேண்டில் பிடிச்சி அந்த சுற்றும் போது இன்ஜின் பேக் ஃபயர் ஆகி நமக்கு ரேடியஸில் வர ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து இந்த ஷவுஃபர் ஃப்ராக்சர். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் சோபாட் ஃப்ராக்சர். சோபாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இன்டர் டார்சல் ஜாயிண்ட். ஓகேவா, காலில் வந்து ரெண்டு டார்சல் போனுக்கு இடையில உள்ள ஜாயிண்ட் தான் வந்து இந்த இன்டர் டார்சல் ஜாயிண்ட். இதுக்கு இன்னொரு நேம் வந்து டிரான்ஸ்வர்ஸ் டார்சல் ஜாயிண்ட். ஓகேவா, இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் சோபாட் ஜாயிண்ட். இந்த இடத்துல வர ஃப்ராக்சர் பேர் சோபாட் ஃப்ராக்சர். ஓகேவா, அதே மாதிரி சோபாட் ஆம்புடேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா இந்த ஜாயிண்ட் மூலமாக இந்த ஃபுட் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா, அது வந்து சோபாட் ஆம்புடேஷன். லிட்ரலாக சோபாட் அப்படிங்கிறது நமக்கு இன்டர் டார்சல் ஜாயிண்ட்ல வந்துட்டு வர்ற ஒரு ஏரியா தான் வந்து இந்த சோபாட். ஓகேவா, இந்த இடத்துல வர ஃப்ராக்சர் வந்து சோபாட் ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் வந்து கிளே ஷவல் ஃப்ராக்சர். கிளே ஷவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு மண்ணெல்லாம் இருக்குல்ல, ஸோ மண்ணெல்லாம் அள்ளி போடுறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷவல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஷவல் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டூல் மாதிரி. ஓகேவா, ஸோ மண்ணை பரட்டி போடுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா நமக்கு அப்ரப்டாக வந்துட்டு ஃப்ளெக்ஷன் ஆஃப் நெக்கோட ஃப்ளெக்ஷன் ஆகி லோவர் நெக்கில் உள்ள மசில்ஸ்லாம் வந்து நமக்கு கண்டாக்ட் வந்து ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மசில் வந்து கண்டாக்ட் ஆகனால என்ன ஆகுது அப்படின்னா மசில் வந்து கண்டாக்ட் ஆகனால நமக்கு வந்து மசிலோட கன்ட்ராக்ஷனால இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸை பிடிச்சி அது வந்து இழுக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்பைனஸ் ஃப்ராக்சரில் ஸ்பைனஸ் ப்ராசஸில் வந்து
வந்துட்டு நமக்கு ஃப்ராக்சர் வந்து நடக்குது. ஓகேவா? இதுதான் வந்து அவல்ஷன் ஃப்ராக்சர் ஆஃப் ஸ்பைனஸ் பார்ட்ஸ் ஆஃப் C6 அண்ட் C7. C6 அண்ட் C7 மூலமா நமக்கு வர ஒரு ஃப்ராக்சர் தான் வந்துட்டு இந்த கிளேசவல் ஃப்ராக்சர். அது கிளேசவல் யூஸ் பண்ற மூலமா மசில் கண்ட்ராக்ட் ஆகுது. மசில் கண்ட்ராக்ட் ஆகுறதுனால ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து ஃபுல் ஆகுது. இதனால ஒரு ஃப்ராக்சர் வந்து கிளேசவல் ஃப்ராக்சர். அண்ட் அதுக்கப்புறம் கோலிஷ் ஃப்ராக்சர். இந்த கோலிஷ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கோலிஷ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்டல் ரேடியஸ்ல நடக்க ஃப்ராக்சர். இந்த டிஸ்டல் ரேடியஸ்ல இன்னொரு ஃப்ராக்சர் வந்து நடக்குது. அது வந்து என்ன அப்படின்னா ஸ்மித் ஃப்ராக்சர். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃப்ராக்சருமே என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த ஸ்மித் ஃப்ராக்சர், கோலிஷ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது டிஸ்டல் ரேடியஸ்ல நடக்கிற ஃப்ராக்சர். ஓகேவா? இப்போ இந்த கோலிஷ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு டிஸ்டல் ரேடியஸ்ல நடக்க ஃப்ராக்சர் தான். ஆனால் ஃப்ராக்சர் நடந்ததுக்கப்புறம் தெர் இஸ் அ டார்சல் டிஸ்பிளேஸ்மெண்ட். டார்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போஸ்டீரியர். ஓகேவா? இது வந்து வென்ட்ரல் ஆன்டீரியர். அண்ட் அதுக்கப்புறம் டார்சல் வந்து நமக்கு போஸ்டீரியர் வந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்சர் ஆன இந்த செக்மெண்ட் வந்து நமக்கு எங்கே டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா டார்சல் சைடில் வந்து டிஸ்பிளேஸ் வந்து ஆயிருக்கு. இதே வந்து ஸ்மித் ஃப்ராக்சரில் வந்து என்ன அப்படின்னா வென்ட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா ஓலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். வென்ட்ரல் அப்படிங்கிறது இந்த ஃப்ராக்சரான செக்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென்ட்ரல் சைடு, ஆன்டீரியர் சைடு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? லிட்ரலாக நமக்கு வந்து இங்கே வந்து ரேடியஸ் வந்துட்டு இருக்கு, கீழே வந்துட்டு இதோட லோவர் அப்பர் எண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இது வந்து ஆன்டீரியர் இல்லைன்னா வந்து ஓலார் டிஸ்பிளேஸ்மெண்ட், வென்ட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து டார்சல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ சென்டரில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்சரான செக்மெண்ட் வந்து நமக்கு ஆன்டீரியராக இப்படி வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஸ்மித் ஃப்ராக்சர். இதே வந்து இந்த ஃப்ராக்சரான செக்மெண்ட் வந்து நமக்கு போஸ்டீரியரா இப்படி வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து கோலிஷ் ஃப்ராக்சர். சிம்பிள். ஓகேவா? ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஃப்ராக்சருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தட் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்துட்டு இந்த கோலிஷ் ஃப்ராக்சர் வந்து எப்படி வரும்னா நமக்கு வந்து ஃபாலன் அவுட் ஸ்டெச் ஹேண்ட் வித் ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் பொசிஷன் வந்து வருது. இதில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆன ஃப்ராக்மெண்ட் வந்து இங்கே இருக்குது, இங்கே வந்து போன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? டார்சல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிறனால நமக்கு வந்து டின்னர் ஃபோக் டிஃபார்மிட்டி வந்து வருது. ஓகேவா? நமக்கு ஃபோக் ஸ்பூன்லாம் தெரியும்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வந்துட்டு இருக்கும். ஸோ டின்னர் ஃபோக் டிஃபார்மிட்டி வந்துட்டு நமக்கு வந்து இங்கே வந்து வருது. ஓகேவா? இதில் பாருங்களேன், இதில் பார்க்கும்போது நமக்கு ஹைப்பர் ஃப்ளெக்ஸ் வந்து வருது. அதில் கோலிஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஹைப்பர் எக்ஸ்டெண்டனில் வந்து பார்த்தோம். இது வந்து ஹைப்பர் ஃப்ளெக்ஸில் வந்து நடக்கிற ஒரு இன்ஜுரி வந்து இந்த ஸ்மித் ஃப்ராக்சர். இதில் வந்து கார்டன் ஸ்பே டிஃபார்மிட்டி, அதாவது கார்டனில் யூஸ் பண்ணுற ஒரு டூல் பேர், இது பேர் ஸ்பேடு. ஓகேவா? ஸோ தட் கார்டன் ஸ்பே டிஃபார்மிட்டி மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்மித் அண்ட் கோலிஷ் ஃப்ராக்சர். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நேம்டு ஃப்ராக்சர். ஸோ தட் இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து காட்டன் ஃப்ராக்சர். இந்த காட்டன் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரை மேல்யூலர் ஃப்ராக்சர். ஓகேவா? ட்ரை மேல்யூலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து மீடியல் மேல்யூலை, லேட்டல் மேல்யூலை அண்ட் போஸ்டீரியர் மேல்யூலை 3 இடத்துலையும் ஒரே நேரத்தில் நமக்கு ஃப்ராக்சர் நடக்கும்போது வர்றது வந்து ட்ரை மேல்யூலர் ஃப்ராக்சர். ஓகேவா? அதாவது நமக்கு ஆங்கிளில் வர ஒரு ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் கலேசா ஃப்ராக்சர். ஓகேவா? இந்த காலேசியா ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேடியல் ஷாஃப்ட் வந்துட்டு ஃப்ராக்சர் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது ரேடியஸ் வந்து இங்கே இருக்கு, ரேடியல் ஷாஃப்ட்ல, டிஸ்டல் ரேடியல் ஷாஃப்ட்ல ஃப்ராக்சர் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்லோகேஷன் ஆஃப் டிஸ்டல் ரேடியோல்னா ஜாயிண்ட் இருக்கு. டிஸ்டல் ரேடியோல்னா ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேஷன் வந்து ஆயிருக்கு. இது வந்து கலேசா ஃப்ராக்சர். அதாவது டிஸ்டல் ரேடியஸ் வந்துட்டு ஃப்ராக்சர் வந்து ஆயிருக்கு வித் அன் டிஸ்லோகேஷன் ஆஃப் அன் டிஸ்டல் ரேடியோல்னா ஜாயிண்ட். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு கலேசா ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் ஹேங்மேன் ஃப்ராக்சர். ஹேங்மேன் அப்படிங்கிறது நேம்ல இருக்கு. ஹேங்மேன் அப்படிங்கிறது தூக்கு போடுறது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது இவங்க யாராவது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை தூக்கு போட்டு கொன்றுவாங்க. ஸோ தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு தண்டனை வந்து கொடுப்பாங்க இல்லையா? அதே தான் இது. ஹேங்மேன் அப்படிங்கிறது நம்ம தூக்கு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எக்ஸசிவாக வந்துட்டு ஹெட்டு வந்து ஃபோர்ஸ்டாக வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகுது. எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது இந்த C2 வெர்டிபிரா வந்து நமக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகி மூவ் வந்து ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து ஹேங்மேன் ஃப்ராக்சர். அதாவது ஃப்ராக்சர் ஆஃப் போத் பெடிக்கல் ஆஃப் C2. இந்த C2 வந்துட்டு இதோட பெடிக்கல் வந்து C2ஓட பெடிக்கல் வந்து நமக்கு ஃப்ராக்சர் வந்து ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இந்த ஹேங்மேன் ஃப்ராக்சர். இந்த பெடிக்கல் வந்து ஃப்ராக்சர் ஆகுறதுனால C2ல வந்து நமக்கு ஒடண்டாய்ட் ப்ராசஸ் எல்லாம் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
இது வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டரை போய் கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு டெத் வந்து காசு வந்து பண்ணுது. இது வந்து ஹேங்மேன் ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் ஹில் சாக் ஃப்ராக்சர். இந்த ஹில் சாக் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டரோட டிஸ்லொகேஷன்ல வர ஒரு ஃப்ராக்சர். இது வந்து ஒரு இம்பேக்டட் ஃப்ராக்சர். இம்பேக்டட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன? இம்பேக்டட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு போன் இன்னொரு போன் மேல வரசி இல்லை இம்பேக்ட் ஆகி வர ஃப்ராக்சர் தான் வந்து இம்பேக்டட் ஃப்ராக்சர். இது வந்து எந்த இடத்துல வந்து நடக்குது அப்படின்னா போஸ்டீரியர் ஹியூமரல் ஹெட்ல வந்து நடக்குது. ஓகேவா? ஹியூமரல் ஹெட்ல போஸ்டோ லேட்டல் ஹியூமரல் ஹெட்ல நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் வந்து இம்பேக்டட் ஃப்ராக்சர். நமக்கு ஆன்டியர் டிஸ்லோகேட் ஆகும்போது இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துல பட்டு நமக்கு வர ஃப்ராக்சர் தான் வந்து இந்த ஹில் சாக் ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் பேங்காட் லீஷன் அப்படிங்கிற ஒரு லீஷன் வந்துட்டு இருக்கு. இந்த பேங்காட் லீஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்டீரோ இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் கிளீனாய்ட் ப்ராசஸ்ல நடக்கிற நமக்கு கிளீனாய்ட் கேவிட்டியில் நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் தான் வந்துட்டு இந்த பேங்காட் ஃப்ராக்சர். ஓகேவா? இதுவுமே வந்து ஆன்டி டிஸ்லோகேஷன் நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் தான் வந்துட்டு இந்த பேங்காட் ஃப்ராக்சர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜெஃபர்சன் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த ஃப்ராக்சர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் சர்விக்கல் வெர்டிப்ரா C1 நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சரில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து 2 லேட்ரல் மாஸ்லையுமே வந்து ஃப்ராக்சர் ஆகி இந்த மாதிரி டிவைட் வந்து ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து ஜெஃபர்சன் ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் ஜோன்ஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜோன்ஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ஃப்ராக்சர் ஆஃப் பேஸ் ஆஃப் 5th மெட்டாடார்சல். ஓகேவா? 5th மெட்டாடார்சல் நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து இந்த ஜோன்ஸ் ஃப்ராக்சர். ஓகேவா? இதுதான் வந்து ஜோன்ஸ் ஃப்ராக்சர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து லிஸ்ஃப்ரான்ஸ் ஃப்ராக்சர். லிஸ்ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிஸ்ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற இடம் வந்துட்டு நமக்கு வந்து இன்டர் டார்சல். ஓகேவா? இந்த 2 டார்சல் போன்லேயும் நமக்கு நடுவில் இருக்கு இல்லையா, இந்த இன்டர் டார்சல் இடத்துல வந்துட்டு இருக்கிறதா வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த லிஸ்ஃப்ராங்க் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து லிஸ்ஃப்ராங்க் ஜாயிண்ட். ஓகேவா? இந்த லிஸ்ஃப்ராங்க் ஜாயிண்ட்ல வர ஒரு ஃப்ராக்சர் தான் வந்துட்டு இந்த லிஸ்ஃப்ரான்க் ஃப்ராக்சர். ஓகேவா? அதாவது இன்டர் டார்சல் ஜாயிண்ட்ல வந்துட்டு வர ஒரு ஃப்ராக்சர் வந்து லிஸ்ஃப்ரான்க் ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் மைசோனிவர் ஃப்ராக்சர். இந்த மைசோனிவர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃப்ராக்சர் வந்து ஃப்ராக்சர் ஆஃப் ப்ராக்சிமல் ஃபிபுலா. ஓகேவா? இது ஒரு மெக்கானிசம் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஆங்கிளில் ஒரு இன்ஜுரி வந்து ஆகும். ஓகேவா? இந்த ஆங்கிள் இன்ஜுரி வந்து அப்படியே வந்து இந்த இன்ட்ராஷியஸ் மெம்பரேனை ஃப்ராக்சர் பண்ணி நமக்கு நெக் ஆஃப் ஃபிபுலா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வந்து ஆகும். இப்படி நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா மைசோனிவர் ஃப்ராக்சர். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் மார்ச் ஃப்ராக்சர். மார்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ சோல்ஜர்ஸ்லாம் மார்ச் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே வந்துட்டு போலீஸ் ஆர்மி இந்த மாதிரி வந்து மார்ச் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சராக வந்துட்டு வர ஒரு ஃப்ராக்சர் வந்து மார்ச் ஃப்ராக்சர். இது வந்து மெட்டாடார்சலோட ஷாஃப்டில் வந்து நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். ஓகேவா? எக்ஸசிவாக வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு ஃப்ராக்சர் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து மாண்டேஜா ஃப்ராக்சர். மாண்டேஜா ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ப்ராக்சிமல் அல்னார் ஃப்ராக்சர் வித் டிஸ்லொகேஷன் ஆஃப் அன் ப்ராக்சிமல் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். ஓகேவா? இதே மாதிரி நமக்கு கலேசா ஃப்ராக்சர் வந்து படித்தோம். இந்த கலேசா ஃப்ராக்சரும் மாண்டேஜா ஃப்ராக்சரும் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு ஒரு நிமோனிக் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? மாண்டேஜா அப்படிங்கிறது MU அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? MU அப்படிங்கிறது M ஃபார் மாண்டேஜ், U ஃபார் அல்னா. ஓகேவா? இங்கே வந்து என்ன ஃப்ராக்சர் நடக்குது? அல்னா ஃப்ராக்சர் வந்து நடக்குது. ஓகேவா? ஆனால் டிஸ்லொகேஷன் ஆகுது. ப்ராக்சிமல் ரேடியோ அல்னா ஜாயிண்ட் வந்து டிஸ்லொகேஷன் வந்து ஆகுது. இதே கலேசா பொறுத்த வரைக்கும் GR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து கலேசா ஆர் வந்து ரேடியஸ் ஃப்ராக்சர் வந்து நடக்குது. ஓகேவா? ரேடியஸில் ஃப்ராக்சர் நடக்குது. டிஸ்டல் ரேடியோல்னா ஜாயிண்ட் வந்து நமக்கு டிஸ்லொகேட் வந்து ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா மாண்டேஜா ஃப்ராக்சர் அப்படிங்கிறது அல்னால ஃப்ராக்சர் ஆகி அதாவது ப்ராக்சிமல் அல்னால ஃப்ராக்சர் ஆகி நமக்கு ப்ராக்சிமல் ரேடியோல்னா ஜாயிண்ட் வந்து டிஸ்லொகேட் வந்து ஆகுது. இதே கலேசா ஃப்ராக்சர் அப்படிங்கிறது டிஸ்டல் ரேடியஸில் ஃப்ராக்சர் ஆகி டிஸ்டல் ரேடியோல்னா ஜாயிண்ட்ல வந்து நமக்கு டிஸ்லொகேட் வந்து ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து மாண்டேஜா அண்ட் கலேசா ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் பாட் ஃப்ராக்சர். இந்த பாட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பாட் ஃப்ராக்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பை மேல்யூலர் ஃப்ராக்சர், அதாவது மீடியல் மேல்யூலர் அண்ட் லேட்டர் மேல்யூலர் 2 மேல்யூலர் நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் வந்து இந்த பாட் ஃப்ராக்சர். அண்ட் ஃபைனலாக உள்ளது வந்து ரொலாண்டோ ஃப்ராக்சர். இந்த ரொலாண்டோ ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒய் ஷேப் இல்லைன்னா ஹச் ஷேப்டு நடக்கிற ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல்ல நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். ஓகேவா?
இதுதான் வந்து இந்த ரொலாண்டோ ஃப்ராக்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெட்டா கார்பல்ல நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். ஓகேவா? இது வந்து ஒரு டி ஷேப்டு இல்லைன்னா ஒரு ஒய் ஷேப்ல நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். ஸோ தட் நம்ம இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. இதுதான் வந்து எப்போனிமஸ் ஃப்ராக்சர். அண்ட் இந்த வீடியோவுமே வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போகுது, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு ஃப்ராக்சருமே ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். நீங்கள் வந்து எங்கே போனாலும் இந்த மாதிரி ஃப்ராக்சர் படிப்பீங்க. நேம்டு ஃப்ராக்சருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நம்ம மெம்பர்ஷிப்பை பற்றி நான் வந்து போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். நம்மளோட கிளினிக்கல் ஆர்த்தோ மெம்பர்ஷிப் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளினிக்கல் ஆர்த்தோ மெம்பர்ஷிப் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கிளினிக்கல் ஆர்த்தோவில் பேசிக்காக போன்னா என்ன, போனில் கார்டிக்கல், கேன்சலஸ், அதுக்கப்புறம் வந்து லேமெல்லா, ரோவன், இந்த மாதிரி எல்லா ஆர்த்தோவில் கிளினிக்கல் ஆர்த்தோவில் எல்லா கண்டிஷன், எல்லா ஃப்ராக்சர் எல்லாமே வந்து இந்த கிளினிக்கல் ஆர்த்தோ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பக்கத்தில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போகும். இது வந்து வெறும் ₹179 தான் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லா கான்செப்ட்லையும் நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக டயக்ராமோட எக்ஸ்ரே ஃபைட்டிக்கோட ரொம்ப சூப்பராக நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிங்க அப்படின்னா எல்லா வீடியோமே நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த எப்போனிமஸ் ஃப்ராக்சர் வந்து ஒன் ஆஃப் த வீடியோ தான். ஆனால் இதை வந்து நான் எல்லாருக்குமே விசிபிலிட்டி வந்து எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் உள்ள வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவுமே நீங்கள் அக்சஸ் பண்ணி பேசிக்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ தட் மெம்பர்ஷிப்பை வந்து அக்சஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.